ராஜஸ்தானைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் நிக்கல் சந்தை நீக்க கோரி டெல்லியில் பாரதிய ஜனதா தலைமையகத்தை பெண்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மோடி அமைச்சரவையில் ரசாயனம் மற்றும் உரத்துறை இணையமைச்சராக இருக்கும் நிக்கில் சந்த் மீது ஜெய்ப்பூரைச் சேர்ந்த 24 வயது இளம்பெண் கற்பழிப்பு புகாரை சுமத்தியுள்ளார். இதையடுத்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்த காங்கிரஸ் நிக்கில் சந்தை மத்திய அமைச்சரவையிலிருந்து நீக்க கோரி வருகிறது. புதனன்று டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகத்தை முற்றுகையிட்டு மகளிர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சரின் உருவ பொம்மையையும் எரித்தனர். தேசிய மகளிர் அணி தலைவி ஷோபா ஓஜா தலைமையில் நடந்த இப்போராட்டத்தின் போது போலீசின் தடுப்பு வேலிகளை தாண்டி பெண்கள் குதிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. When his own minister is involved in a rape case, he does not even dismiss or ask the minister to step down. So we demand security for the victim because the victim has been saying that the minister and his goons are trying to pressurize her to take back her case. So we demand security for the victim and we demand that the minister should immediately step down. இதனிடையே புகாரை வாபஸ் பெறும்படி தனக்கு மிரட்டல்கள் வருவதாக கூறிய இளம்பெண் பிரதமர் மோடியை சந்தித்து முறையிட தயாராக இருப்பதாகவும் கூறினார். नरेंद्र मोदी जी से अपील करती हूँ कि स्वतंत्र एजेंसी से इस मामले की जांच करवाई जाए और मुझे न्याय दिलाया जाए. नरेंद्र मोदी जी से मैं अपील करती हूँ कि वो मेरी ये दर्द भरी कहानी सुने और मुझे दो मिनट के लिए भी अगर वक्त दें तो मैं उनसे मिलना चाहूंगी. அமைச்சர் நிக்கில் சந்த் உள்ளிட்ட 17 பேர் தன்னை பலாத்காரம் செய்ததாக இளம்பெண் 2011ஆம் ஆண்டிலேயே புகார் செய்தபோது போலீசார் புகாரை ஏற்கவில்லை. நீதிமன்றத்திலும் அவரது மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஜெய்ப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இளம்பெண் மேல்முறையீடு செய்துள்ளார். இவ்வழக்கில் நிக்கில் சந்த் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியதுதான் மிக பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது.